வணக்கம். பயிற்சி 3.7 8ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் பயிற்சி 3.7ல் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். இது வந்து சமன்பாட்டின் தீர்வு கேட்குறாங்க. அப்போ ஈஸி தான், இதெல்லாம் 1 மார்க் கொஷின் தான், ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, எக்ஸோடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதுதான் ஆன்சர். ரெண்டாவதுக்கு பாருங்கள், ஏ மற்றும் பி என்ற முழு எண்களின் ரெண்டாவது கணக்கு, ஏ மற்றும் பி என்ற மிகை முழுக்கள் எண்ணில் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி என்ற சமன்பாட்டின் தீர்வு எப்பொழுதும். இதுக்கு வந்து இதுக்கு வந்து மைனஸ் பி பை ஏ. ரெண்டாவது பாருங்கள், ஏ மற்றும் பி, இதுக்கு வந்து ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி என்ற சமன்பாட்டின் தீர்வு எப்பொழுதும் மிகை எண்ணாக இருக்கும். அதாவது நேர்மறை எண்ணாக தான் இருக்கும், நெகட்டிவ் சைனாக இருக்காது. அப்போது மிகை முழுக்கள் எண்ணில் இதுவும் வந்து மிகை முழுவாக தான் இருக்கும். மிகை முழுவாக தான் இருக்கும். அடுத்தது மூன்றாவது பாருங்கள், ஓர் எண்ணிலிருந்து அதன் ஆறில் ஒரு பங்கு. ஓர் எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், அது வந்து ஆறில் ஒரு பங்குனாக்கா எக்ஸ் பை 6. இப்போ நம்ம வந்து அது வந்து எது 25 கிடைக்குதான். அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை ரெண்டுத்தையும் கழிக்கணும். ஆறில் ஒரு பங்கை கழித்தால்ன்றதால நம்ம வந்து இங்கே வந்து 6 போட்டுக்கிட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 6x, அதாவது இதுக்கு பகுதி இல்லாத இருக்குது, அதனால் பகுதியை போடுறதுக்காக இங்கே வந்து மேலேயும் தொகுதியை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 6x - 6 = 25. அப்போ நம்மளுக்கு என்ன வருது, அப்போ 5x. இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 25 6ஆல் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து 150 வரும். 25, அதாவது 3 25 75, 6 25 100. அப்போ x = 30. x = 30. இதுதான் ஆன்சர். அடுத்தது நாலாவது கேள்வி பாருங்கள். நாலாவது கேள்வியில் ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 2:3:4 2:3:4 அப்படின்னு இருக்குது. இதுக்கு வந்து மிகை முழு. இதுக்கு வந்து ஒரு எண்ணின் ஆறில் ஒரு பங்குனாக்கா x = 30. x = 30. ஃபோர்த்து சம் வந்து இது எத்தனை விகிதம்னு பார்க்கணும். இப்போ வந்து 2:3:4னா மொத்த விகிதம்னா அது 2 3 5 5 9. ஒரு கோணத்தினுடைய ஒரு முக்கோணத்தின் கோண அளவு எவ்வளோ, 180 டிகிரி. அப்போ 180 டிகிரினா என்னது, ஒரு பங்கு வந்து 20 டிகிரி வரும். 9 பங்கு இல்லையா, அதனால் ஒரு பங்கு வந்து 20 டிகிரி வரும். அப்போ 2 பங்குன்னா இவன் வந்து என்னது 40 டிகிரி, 3 பங்குன்னா 60 டிகிரி, 4னாக்கா 80 டிகிரி. இதை மூணுத்தையும் கூட்டுக்க 40 60 100 80 180 வந்துருச்சு. இப்போ பெரிய கோணத்துலேருந்து சிறிய கோணத்துக்கு வித்தியாசம். அப்போ 80லேருந்து என்ன செய்யணும், 40 கழிக்கணும். அப்போ 40 டிகிரி. இதுக்கு என்னது 40 டிகிரி. இங்கே பாருங்கள், a + b வந்து 23 என்ற சமன்பாட்டில் a + b என்பது சமன்பாட்டில் ஏயின் மதிப்பு என்ன, ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஏயினுடைய மதிப்பு பார்க்கணும். இப்போ வந்து ஏவுக்கு வந்து ஏவுக்கு மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 14 + b = 23. அப்போ b = 23 - 14 எவ்வளோ, அப்போ b = இப்போ 13ல் வச்சுன்னா 9. அப்போ b தான் ஆன்சர். இதுக்கு 5வது. இது பாருங்கள். அடுத்தது நம்ம சரியாக தவறாக பாருங்கள். ஓர் எண் மற்றும் அதன் இருமடங்குன்னு கூடுதல். ஓர் எண்ணை எக்ஸுன்னு போட்டு ஒய்ன்னு வச்சுக்கிறாங்க, அதனுடைய இருமடங்குன்னா 2y வச்சுக்கிறாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 48 என எழுதலாம். அப்போ இவன் ரைட்டு. இங்கே பாருங்கள், ரெண்டாவது கணக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 5 × 3x + 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. இங்கே 3 × 5x - 7 மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஈக்குவலா, இது வந்து சமமாக இருக்காது. அதனால் இது ஒருபடு சமன்பாடுன்றாங்க, அதனால் இது தவறு. மூணாவது கணக்கு பாருங்கள். ஓர் எண்ணின் 3ல் ஒரு மடங்கு என்பது அவ்வெண்ணிலிருந்து 10 கழிப்பதற்கு சமம் எனில் சமன்பாட்டின் தீர்வு. இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஓர் எண்ணின் 3ன் மடங்கு, அப்போனா ஓர் எண் எக்ஸு 3 மடங்குன்ற 3ல் ஒரு மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு எண்ணின் 3ல் ஒரு மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது x/3 அவ்வெண்ணிலிருந்து 10 கழித்தால் அந்த சமன்பாட்டிற்கு தீர்வு x = 25 கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணின் 3ன் ஒரு மடங்கு வந்து நம்ம வந்து x/3ன்னு சொல்லிக்கிறோம். அவ்வெண்ணின் 10 வந்து கழிக்கிறோம். கழிச்சிட்டா வந்து என்னது 10 கழிப்பதற்கு சமம் எனில் அந்த சமன்பாடு வந்து x = 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது தவறு தான் ஆன்சர். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.